சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செல்வி, செல்வி, என்னங்க இது? மணி என்னங்க பாக்குறீங்க? நான் உங்க கூட வரமாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படிங்க தனியா இருப்பேன்? எனக்காக நான் சவால ஜெயிக்கணும்னு ஏன் கூட வந்தவர நீங்க. எந்த ஒரு பொண்ணும் தான் புருஷன் கூட தான் சந்தோஷமா இருப்பா. எனக்கும் அதே ஆசைதாங்க. வாங்க போலாம். மாப்ள, என் பொண்ணு கூட்டு குடும்பத்துல தான் வாழ்வன்னு அடம்பிடிச்சு கல்யாணம் பண்ணவ. அவ என்னைக்கு உங்களை தனியா கூட்டிட்டு வந்துட மாட்டா. நீங்க அண்ணன் தம்பி அக்கான்னு எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் விரும்புவா அவ. ஆமா மாப்பிள, நீங்க போலாமான்னு கேட்டதும் எப்படி பேக்கோட நிக்கிறா பாருங்க. அதான் என்னோட பொண்ணு மனசு. தெரியும் அத்த, செல்வியோட நல்ல மனசு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன விட எங்க வீட்டுல உள்ளவங்க மேல எந்த அளவுக்கு அன்பு அக்கறை வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அந்த அன்பு அக்கறையும் இப்ப எங்க குடும்பத்துக்கு தேவை. அண்ணனை வெளியே கொண்டு வர்றதுல இருந்து ஹோட்டலை நடத்துறது, வீட்டுல உள்ளவங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறதுன்னு அவங்க எல்லாத்தையுமே நல்லபடியா பண்ணுவாங்க. வேலு, நீங்க இப்போ வீட்டுக்கு போலான்னு சொல்லாம இருந்திருந்தா இத நானே உங்ககிட்ட சொல்லிருப்பேன். திருமணமா இல்லாத சூழ்நிலையில நம்ம 2 பேரும் அந்த வீட்டுல இருக்கிறது ரொம்ப அவசியம். நாங்க இருந்தா ஒரு விதத்துல கீர்த்திக்கு கூட என்னால ஆறுதல் கொடுக்க முடியும். வாங்க போலாம். மாமா, நாங்க கிளம்புறோம் மாமா. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாராளமா போயிட்டு வாங்க. இந்த நிலைமையில கூட உங்களை அனுப்பலன்னா நான் மனுஷனே கிடையாது. அங்க போய் எல்லாரையும் தைரியமா இருக்க சொல்லுங்க. திருமாப்பிள்ளை சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துடலாம். நீங்களும் தைரியமா இருங்க மாப்பா. சரி மாமா, போயிட்டு வாங்க. அம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரி செல்வி, சந்தோஷமா போயிட்டு வாங்க. போனதும் ஃபோன் பண்ணு. அப்பா, போயிட்டு வரோம். வாங்க வேலு. போயிட்டு வாமா. வரேன். சரிம்மா.